Hello everyone, welcome to Kasana kitchen. இன்னைக்கு ஸ்பானிஷ் ஃப்ரைட் எக் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம சாண்ட்விச் மேக்கர் எதுவும் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது கிடையாது, தவாலையே தான் பண்ண போகிறோம். இப்போது அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம் எக் ஃப்ரை பண்ணுறதுக்காக. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கின பச்சை மிளகா சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கினதும் ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். அது கூடவே அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்த எண்ணெயிலே வச்சு நல்லா வதக்கணும். அது கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கிடணும். இப்போ அது கூடவே காரத்துக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா உருளைக்கிழங்கோடு நல்லா சேர்ந்து கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா இது கூடவே நம்ம 2 முட்டை சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்குக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், பட் எப்போவுமே முட்டை கூட பால் சேர்த்துக்கிறப்போ அது ஃப்ளஃபியாக நல்லா வரும். இது கூட முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்குல உப்பு போட்டிருக்கோம், அதனால் முட்டைக்கு அளவாக எவ்வளோ போடணுமோ அது மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் நல்லா வேக வச்சாச்சு. ஸோ முட்டையோடு அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாண்ட்விச் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு தவாவில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இந்த பட்டர்லேயே இப்போ 2 பிரெட் ஸ்லைசஸ் வச்சுட்டு அது 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம பண்ணி வச்சுருக்க எக் ஃப்ரைக்கு 4 பிரெட் ஸ்லைசஸ் கரெக்டாக இருக்கும், அதாவது 2 சாண்ட்விச் பண்ணலாம். இப்போ இந்த ப்ரெட்டுக்கு மேலே நம்ம ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சிடலாம். இந்த சீஸ்க்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கை சேர்த்த போகிறோம், அவ்வளோதான். நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பைசினஸ்க்காக நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா ஆல்ரெடி நம்ம மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் எல்லாமே சேர்த்துருக்கோம். அதுவே நம்ம கரெக்டான ஸ்பைசஸில் இருக்கும், அவ்வளோதான். இப்போ ப்ரெட்டு 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகி அந்த சீஸ் கொஞ்சம் மெல்ட் ஆகிற வரைக்கும் டோஸ்ட் ஆனால் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான தவா ஸ்பானிஷ் எக் ஃப்ரை சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்க குட்டி பசங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கசானா கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்!